தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். மோபிஸ்டார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. இப்போ இவங்க இந்தியாவில் 2 புதிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா XQ Dual அப்படின்னு சொல்லி, ஸோ அதோடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு லிங்க் வந்து மேலே கார்ட்ஸில் வந்துருக்கு, அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மோபிஸ்டார் CQ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மோபிஸ்டார் CQ உடைய அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து வர பேக்கேஜ். பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா CQ அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரியோட வந்து வருது. ப்ரைஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் இது வந்து முன்னாடியே வந்து நமக்கு வந்து கிடச்ச யூனிட். ஸோ விலையை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த CQ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வெளியே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மோபிஸ்டார் CQ ஸ்மார்ட் ஃபோனே வந்து இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கலர் வேரியண்ட்டாக நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளேல இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மற்றும் பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலில் ஸ்டைலில் வச்சுட்டு நமக்கு பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் வந்துருக்கு. அடுத்தது சார்ஜிங்க்கு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக நமக்கு நம்மளுடைய சார்ஜிங் பிரிக் வந்துருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 5V at 1.5 ஆம்பியர் அப்படிங்கிற அந்த அவுட்புட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தலாம். ஃபோனுடைய மேலே பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய கீழே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் மற்றும் பிரைமரி மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. ஃபோனுடைய வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் வந்துருக்கு. ஃபோனுடைய இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் ட்ரே வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2 நானோ சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஒரே சமயத்தில் பயன்படுத்திக்க முடியும். ஸோ டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல விஷயம். ஃபோனுடைய பின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம வந்து பார்த்தலாம். மோபிஸ்டார் CQ இதில் பார்த்தோம் அப்படின்னா 5" HD 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 2.75D கிளாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரியே ஃபோனுடைய டிஸ்பிளேவுடைய எட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கர்வ்டாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து Qualcomm Snapdragon 425 ப்ராசரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரி வந்துருக்கு. மேலும் நான் முன்பே சொன்னது போல் இதில் வந்து டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டுமே வந்து இருக்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து Android Nougat 7.1.2ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார் லான்ச்சர் அப்படிங்கிற இவங்களுடைய கஸ்டம் UI வெர்ஷன் 3ல வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் உட்பட ஒரு சில பேசிக் சென்சார்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜைரோஸ்கோப் சென்சார் வந்து கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து 8 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை பயன்படுத்தி 1080p வரையான வீடியோஸ் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஒரு சில செல்ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை தவிர அந்த ஃபேஸ் பியூட்டி, அந்த பியூட்டிஃபிகேஷன் மோடுமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கடைசியாக பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3020 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற இந்த நேரத்தில் இந்த மோபிஸ்டார் CQ உடைய விலை எனக்கு வந்து தெரியலை. ஸோ தெரிய வந்த பிறகு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாம லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ் ஆட் ஆகிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.